கோபால கண்ணன் அனைவரும் நலந்தானே? நலம் சுவாமி, தங்கள் அருளால. என்ன தப்பா மறுபடியும் வேணுமா? போனா கிடைக்கும். புத்த தூக்கிட்டு போனா இந்த பெருமாள் கட்சி போட்டுல சொந்த காலில் என்னிடத்தில் வெற்றி வார்த்தை கொட்டி இழக்க வேண்டாம் சுவாமி. உன்னை வீணாக அழித்து விடுவேன். வெற்றி வார்த்தை கொட்டி இழக்க வேண்டாம். நேரக்காலம் மிகவும் தாமதம். நாட்டுக்கு நாடு பேரும் புகழும் சிறந்த அழகு திரு பொன்னாடு. இந்த பொன்னாட்டின் பெயர் என்ன? தோட்டக்காடுங்க. துஷ்ட பிண்டமே, எல்லாரும் என் நாட்டுக்கு முட்டை கேக்குறீங்க. அபச்சாரம் அபச்சாரம் இருக்குமா சுவாமி? நான் சுவாமிக்கல்லப்பா. சாமி பேர் என்ன? சாமி பேர் என்ன? இந்த பொன்னாட்டின் பெயரை தாங்கள் தான் முதலில் சொல்ல வேண்டும். அப்படியா? நாங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க. ஊர் பேர் என்னடா? சத்தமாக தோட்டக்காடு, சத்தமாக தோட்டக்காடு, இன்னும் சத்தமாக தோட்டக்காடு. ஆழ்வாரே, தோட்டக்காடு கிராமம் என்றால் நம்மளை போல நாடக கலைஞர்களெல்லாம் ஒரு சொந்தமான தாய் திரு நாடாகும். இந்த தாய் திருநாட்டிலே எழுந்தருள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும். என்னடா சாமி மாரியாயா நோண்டி போட்டுக்குதுங்க? மாரியாயால நோண்டி போட்டுக்கிறாங்க. கரகடப்பாங்க. இதுல எடுக்க மாட்டேன். எடுக்காத அடிச்சு விட்டு வைக்காத விட மாட்டேன். என் இடத்தில் வெற்றி வார்த்தை வேண்டாமப்பா. அப்படியா? நான் உலகத்தையே அழிக்க பிறந்தவன். ஐயோ, அப்படி இப்படி பண்ணிடாத சாமி. உன்னையும் அழித்து விடுவேன். அழித்து விடாதே. ஐயோ, நான் என்னெல்லாம் அழிச்சு விடாதீங்க. நானே ஒரு பொண்டாட்டி கட்டி விட்டு அபச்சாரம் அபச்சாரம் சாமி. அப்படி இப்படி அழிச்சு விடாதீங்க சாமி. மேகமுனி படக்காக. ஓ, மேகமுனி பேர் மாத்திக்கிட்டாங்களா? பேர் அதேதான், நீதான் மாத்திட்ட. நான் தான் மாத்திட்டா? உண்மைதான். நான் தெளிவா தானே இருக்கிறேன். கட்டி சொல்லுங்க. மேகமுனி படக்காக இன்று இரவு சந்திர நாட்டியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அரங்கேற்றம் செய்த கோவில் நிர்வாகிகள் அவர்களுக்கும் எங்களது நான் சத்தம் போடாது நானா 40 நாள் விடாம சத்தம் போடாத எங்களது
மாரியப்பன் வாத்தியார், பூபதி வாத்தியார் இணைந்து நடத்தும் ஸ்ரீ கலையரசு நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக மனவார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழ்வாரே, இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? சங்கரி பிங்கரி கதவை தோற அப்படி இல்லைன்னா கடகண்டா முடுக்கணும் சாப்பாடா கதவை சாத்தி. சுவாமி மறந்துட்டுங்க. வாய மூடப்பா. என்னிடத்தில் என்னுடைய வாயல்ல தன்னுடைய வாயை மூட சொல்ல. தன்னுடைய வாய என்னங்க அல்ல நிக்குது. தலைவர்லாம் உனக்கு எல்லாம் படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? அதான் எல்லாரும் தூங்கி போயிட்டாங்க. ஐயா இப்படி தூங்காத கிடக்குறாரு. கோயில் சொந்த காலம் கிடக்குது. ஆழ்வாரே, வைத்துள்ள நாடகம் பேர் என்னங்க? நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கோங்க. சொல்லாவிட்டால் தெரியாதுங்க. கற்றவருக்கு தெரியுமா? கையோட அருமை கற்றவருக்கு தெரியுமா? ஆமாங்க, நீங்க சொன்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளையோட பெருமை எங்களுக்கு தாங்க தெரியும். அது போல இன்று வைத்துள்ள நாடகமோ பத்மாசூரன் சண்டை அல்லது முனியப்பன் பிறப்பு. இந்த நாடகத்திலே இவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறேனே, நான் யார்? நீங்க யாருங்க? எனது பெயர் என்ன? உண்மைதான். நான் யார்? எனது பெயர் என்ன? உங்க பேர் என்னங்க? தெரிவிக்கட்டுமா? ஹரி ஹரி மூலம் என்று என்னை வியாபாரம் கொண்டு செய்ய தன்னுடைய பெயர் உரைத்தான் புரியுதா என்ன? ஒண்ணும் புரியலீங்க. அப்படியா? நான் சொல்லும் வரிவந்தம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். நந்தனந்தனன் நாராயணன். நாராயணன் அல்லப்பா, நாராயணன். ஓ நாராயணன். உண்மைதான். சீனிவாசன். ஓ நீதான் கேட்டு வாங்குறீங்களா? சீனிவாசன். சீனிவாசன். கோவிந்தன். கோபாலன். ஹரிராமக்கண்ணன். ஹரிராமக்கண்ணன். உண்மைதான். சரி. பெருமாள். சீனிவாச பெருமாள். இப்படி எல்லாம் போற்றக்கூடிய என்னுடைய பெயரும் மாயவர் எம்பெருமான் என்று தெரிவிக்கலாம். ஓ மாயவர் எம்பெருமான். உண்மைதான சுவாமி கடவுளே. ஏனப்பா அந்த மாயவர் நீங்க தானா? ஐயோ என்னோட காலு கூடு. சாமி எனக்கு நீங்க தான் எனக்கு ஒரு வாரம் கொடுக்கணும். நீ பேசுன வேண்டாம்னு சொல்லுடா. தூர எடுத்து போட்டு பேசுறீங்க. நீங்க தான் எனக்கு ஒரு வாரம் கொடுக்கணும். நீ வர கொடுத்தா தான் நான் எழுந்திருப்பேன். ஏனப்பா நானும் உலக அனைத்துமே காக்கக்கூடியவன். உனக்கு என்ன வர வேண்டிக்கேள் நான் தருகிறேன். இங்க இருந்து எடுத்துட்டா கர்நாடகா தான் போகணும். தாராயத்துக்கு இங்க இருந்து எடுத்துட்டா கர்நாடகா தான் போகணும். ஆமா, அங்கதான் கம்மி ரேட்டா விக்குது. சரி, தலை இப்படி திருப்பி சத்தமா. அங்கதான் போகணும். சரி, அது வேண்டாம். இங்க இருந்து எடுத்துக்கிட்டா பாண்டிச்சேரி போகணும். ஆமா, அங்க போனா 100 ரூபா கோட்ரு. ஓ, அங்க போனா கோட்ரு 100 ரூபா. ஆமா. சரி, நம்ம ஊர்ல கம்மி ரேட் 160 தான் விக்குது. ஓ, நம்ம தமிழ்நாட்டுல 160 ரூபாய் கோட்ரு விக்கிறாங்க. ஆமா, அதனால 100 பண்ணி கொடுத்துரு சாமி. கோட்ரு 100 ரூபாயா மாத்திரமா? அது என்ன ஆகாதப்பா. அப்புறம் என்ன பண்ண? பொறுமை.
அப்பா நீ சாமி தானா? நான் தான் கடவுள். எனக்கு தெரியாது, ஓட்டு. அது என்னால் ஆகாது. அப்படி ஏய், ஏய், உனக்கு தெரியாது. அப்ப சாமின்னு எதுக்கு சொல்ல? நண்பா நாட்டு மக்கள் குறைய தீர்ப்பேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் நீங்க நினைப்பது போல சாராயத்து குறைக்கிற வேலை என்னோட வேலை இல்லை. அப்படியா? நாட்டு மக்களின் குறைய தீர்க்கிறாள். ஆமா சாமி கடவுளே எம்பெருமான ஏழகுண்ட ராஜா ஏய் ஏய் ரமணா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா 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 சாமாத சாமி ஆழ்வாரு என்ன அங்கே சிரிப்பாயிடுச்சு சாமி. எப்படி தங்கி சிரிப்பாயிடுச்சு. கேஸ்ட் ப்ராப்ளம். போனால் போகட்டும் போனால் போகட்டும். எல்லாம் தூக்கி போயிட்டாங்க. பாய்த்தாங்க. அப்படி இல்ல வீண் வார்த்தை வேண்டாம். ஓ வீண் வார்த்தை. ஏங்க நீங்க வந்து சாமி சொன்னீங்க. நான் தான் கடவுள். நீதான் கடவுள். ஆமாப்பா. என்ன பேர்ல சொன்ன? நாராயணன் நற்குண நாராயணன். ஓ நற்குண நாராயணன். நற்குண நாராயணன். நற்குண நாராயணன். சீனிவாசன். கண்ணன் சீனிவாசன் எல்லாமே நீங்க தானா? சின்ன கண்ணன் அப்பா. சின்ன கண்ணனா? உண்மைதான். பேரு அப்பப்ப காட்டிக்கிறாங்க. ராகாலத்தில் தெரிய மாட்டேங்குது. வெண்ணையை உண்ட கண்ணன். என்ன கண்ணன்? வெண்ணையை உண்ட கண்ணன். நல்லா சொல்ல. வெண்ணையை உண்ட கண்ணன். என்ன அங்கனா இருப்பானா? ஆழ்வாரே சுவாமி என்னிடம் வெட்டி வார்த்தை வேண்டாம். சரி இந்த மாயவன் எம்பெருமானை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? தெரிவிக்கிறேன்பா. ஸ்ரீமந்த நாராயணன் நீங்க தானோ? நானே தான். 2 லிட்டர் சீமனை வேணுங்க. அது ரேஷன் கடைக்கு சென்றால் மட்டும்தான் வாங்க முடியும். ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணா? உண்மைதானப்பா. நானும் எங்க கிளம்பிட்டு கேள்வி எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போனாக்க சோறுகாரி ஊத்த மாட்டேங்கிறான். நண்பா போட விட்டாங்க. அதுல வீட்டுல போய் ஆட்ட பண்ண வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. நண்பா நாங்களும் மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்கள். உண்மைதான். சரி காத்தால் அழுத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய நாங்க மும்மூர்த்தி தேவர்களிலே சரி ஒருவருக்கும் ஒவ்வொரு வேலை. என்னங்க வேலை? யார் யார் என்று கேட்டியா? யாராருங்க? முதல் படைக்கும் தொழில் படைத்தவர் அந்த பிரம்மதேவன். அவருக்கு என்ன வேலை? அவருக்கு பிண்டம் பிடிப்பது. நல்ல வேலையாச்சு. சாமி பிண்டம் பிண்டம். சாமி கடவுளே ஏப்பா. பெருமானே ஏழு புட்ட ராசா. ஏழு பல ராசா. ஏழு புட்டல ராசா. சாமி நீங்க தாங்க எனக்கு வேலை போட்டு தரணும். என்னப்பா வேலை? அந்த முதல்ல ஒரு வேலை செய்யறாரு பாத்தியா? பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை. அந்த வேலையை மட்டும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க சாமி. நானும் எங்கேயே வேலைக்கு போனேன். யாரையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த வேலையை கரெக்டா நான் செய்வீங்க. உன்னால் ஒருவாது முடியாது. என்னால முடியாதா? அது பிரம்மதேவன் ஒருவரால் மட்டும்தான். கடவுள் தானப்பா. எனக்கு வேலை வாங்கி தர முடியுமா? முடியாது. வேஷம் போடுறதுக்கு என்ன வரட்டும். வேலை வாங்கி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அந்த வேலை உனக்கு ஒருபோதும் கிடையாது. அந்த வேலை கிடையாதா? தன்னுடைய வீட்டில் போய் நீ எவ்வளவு வேணாலும் பிடித்துக் கொள்ளலாம். பிச்சுப்படுவா. என்னிடம் வெட்டி வார்த்தை வேண்டாம். மும்மூர்த்தி தேவர்கள் யார் யார் தெரியுமா? முதல்ல படைக்கக்கூடிய தொழில் படைத்தவர் பிரம்மதேவ மன்னன். உண்மைதான். சரி இந்த அனைத்து யானை முதல் எறும்பு கடைசி வரை 87 லட்சம் ஜீவ பேதங்களையும் காக்கக்கூடியவர் அந்த இது சிவபெருமான். சிவபெருமான். உண்மைதான். சரி அனைவருக்கும் படியளந்து பசியை தீர்த்து அனைவருமே காக்கக்கூடியவர் சிவபெருமான். உண்மைதான். உன்னை போல ஆங்காரம் பிடித்தவனை அழிக்கக்கூடியது இந்த கண்ணனுடைய வேலை. ஐயோ சாமி பேசினால் உன்னை அழித்து விடுவேன். கூட்டுக்காரியை என்னமா பண்ற அது எனக்கு தெரியல. ஐயோ என்ன கொண்டு விட்டாங்க. என் கூட்டுக்காரி எங்க பாப்பா? அது நீ எங்கே போயிட்டு போறப்பா? நாயமில்ல சாமி. ஒரு கடவுள் இப்படி பண்ணலாமா? போதுமப்பா. காலையில உனக்கு 500 ரூபாய் சம்பளம்னு சொல்லி விட்டார்கள். அது இல்லையா? யாருக்கு தெரியும்? இந்த ஸ்ரீமந்த நாராயணனை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? தெரிவிக்கிறேன்.
சுவாமி, தங்களை ஈண்டெடுத்த அந்த புண்ணியவதி யாருங்க? நண்பா, என் தந்தையாரோ வசுதேவன். வசுதேவன் உண்மைதான். சரி. என் தாயாரோ தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி இரண்டு தாய். ரெண்டு தாய். உண்மைதானப்பா. உங்க அப்பனுக்கு ரெண்டு பொட்டாட்டி. என் தந்தைக்கு இரண்டு மனைவிமார்கள். சரி. அப்படி இரண்டு மனைவிமார்கள் இருந்தாலும் என் தந்தையோட வசுதேவனாக இருந்தாலும் நண்பா, நானும் என் தாய்க்கு 8ஆம் போராக பிறந்தேன். ஓ, நீங்க 8ஆம் போரு, அதாவது 8 வச்ச ஊடு குட்டிச்சவரா போகும். அப்படி இல்லையப்பா, 8 வச்ச ஊடு குட்டிச்சவரால போவாது. சொல்றேன், 1 இருந்து 8 வரைக்கும் எழுது. சரி. எல்லா நம்பரும் 1 போட்டாலும் கீழே தான் வரும், 2 போட்டாலும் கீழே தான் வரும். சரி. இந்த 8 மட்டும் பாத்தீங்கன்னா 8 போட்டா மேல போய்க்குது, கீழ இருந்து மேலதான் போகும். ஓ, மேல இருந்து கீழே வரவே வராது. சரி. அதனால எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதானப்பா. சரி. நானும் 8ஆம் போராக பிறந்த கண்ணன். சரி. அப்படி இருந்தாலும் நானும் மாலை சுத்தி பிறந்தேன். ஓ, மாலை சுத்தி பிறந்தா மாமியாருக்கு ஆகாது. நான் கொடி சுத்தி பிறந்தவனப்பா. அத்தாட்டா கொள்ளையாளுக்கு ஆகிறது இல்ல, கோட்டைக்கு ஆகாது. கோட்டைக்கு ஆகாதா? ஆனா அப்படி அல்ல. அது எப்படி என்றால், நான் எந்த லட்சணத்தில் பிறந்தேனோ, எந்த லட்சணத்திலேயே பிறந்தீங்க, அந்த லட்சணத்தில் பிறந்தால் மட்டுமே அப்படி எல்லாம் நடக்கும். சரி.
அப்படி இருந்தாலும் நானும் தச அவதார கண்ணன். அவதார கண்ணன் உண்மைதான். எப்படி? நான் எடுத்த அவதாரங்களும் 108 அவதாரம். 108 அவதாரம் உண்மைதான். சரி. அதுல எடுத்த அவதாரம் 10 அவதாரம், தச அவதாரம் எடுத்தேன். 10 அவதாரம், தச அவதாரம். உண்மைதான். சரி. என்னுடைய அவதாரங்களை சொன்னால் நீண்ட நெடிய நேரமாகும். ஆமாங்க. அதனாலே இந்த மாயவன் எம்பெருமான் வாழ்ந்து வரக்கூடிய நாடு எது தெரியுமா? எந்த நாட்டிலேயே வாழ்ந்து வரீங்க? சாமி, ஆண்டு வரும் நாடு வைகுண்டம். ஓ, வைகுண்டம். வைகுண்டம் வைகுண்ட பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சரி. தன்னுடைய பேரும் மாயவன் எம்பெருமான். மாயவன் எம்பெருமான். உண்மைதான். அப்படி இருந்தாலும் எனக்கு திருமணமாகிவிட்டது. உங்களுக்கு கண்ணாலம் ஆயிருச்சா? கண்ண ஆழமாவுல கல்யாணம். கல்யாணம்? அப்ப நம்ம பொண்டாட்டி எங்க கேக்குறாங்க? நான் இன்னைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசுறேன். அப்படியா? சரி. மாலையிட்ட மனைவி யாருங்க? நான் மாலையிட்ட மங்க யார் தெரியுமா? சொல்லி அதையும் சொல்லுமா? நீங்க சொன்னாதாங்க எனக்கு தெரியும். தெரியுமா? அந்த மாலை முடிந்ததோரு எனக்கும் திருமணமாவி தேவியின் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? மற்றவர்களை பார்த்தால் உங்கள் மனைவி யாரு அப்படி என்று கேட்க வேண்டும். சரி. என்னை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்கணும். ஐயோ, ஏண்டா வெகு நாளா நான் இதை மறந்தே போயிட்டேன். ஆமா, எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கும் தினந்தோறும் கல்யாணம். ஐயோ, ஏன் கொல்லல? நீதான் படிக்கிறீங்க, நானும் தான் படிக்கிறேன். பொண்ணு விட்டுது, கட்டி விட்டுட்டு ஓடியாட முடியல. நாளைக்கு தினமும் ஊசியா பொண்டாட்டி. நானும் எனக்கு தினந்தோறும் ஒரு நாள் தவறாமல் எனக்கும் நித்த கல்யாணம் என்றும் பெயர் உண்டு. என்ன கல்யாணம்? நித்த கல்யாணன். சரி. அப்படி என்று தினந்தோறும் திருமணம் நடக்கும். என்னுடைய இருப்பிடமோ திருப்பதி. திருப்பதி? உண்மைதான். சரி. அப்படியாக இருந்தாலும் நண்பா, என் மாலையிட்ட மனைவி எனக்கு 8,000 தினந்தோறும் திருமணம் நடந்தாலும்
என் மனசை கேத்த மங்கை, இந்த கணவனுக்கு ஏத்த காதலி யார் தெரியுமா? யாருங்க? 8 பட்டஸ்திரிகளை நான் என் மார்பிலே வைத்துள்ளேன். சரி. அதிலே எனக்கு மிகவும் பிடித்த மங்கை ஆதிலட்சுமி. ஓ, ஆதிலட்சுமி. உண்மைதான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்டாட்டி ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமி. அப்படி இருந்தாலும் எனக்கு இன்று நான் வந்து எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க போகணும்? நண்பா, நாங்களும் மும்மூர்த்தி தேவர்கள் சொன்னோம் அல்லவா? அனைத்து தேவர்களையும் காக்கக்கூடியவன். தேவர்களின் ஆபத்து என்றால் அக்கணமே அங்கு போய் காட்சி அளிப்பேன். அப்படி காட்சி அளிக்கும் தருவாயில் இன்று சிவபெருமான் என் மைத்துனன், என் தங்கை கணவராகப்பட்ட சிவபெருமானுக்கு இன்று ஒரு ஆபத்து. ஆபத்து? உண்மைதான். என் ஞானத்தால் யோசித்து பார்க்கும் பொழுது ஆபத்து உண்மைதான். சரி. மாயவா எம்பெருமானே, நந்தனந்தன நாராயண கோபால ஸ்ரீனிவாசா என்று என்னை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதனாலே அது சீக்கிரமாக சென்று என் மைத்துனனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பு என் மனைவி அழைத்து வா. என் மனைவி வரையில ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போங்க. ஆதிலட்சுமியை அழைத்து வரணும். அது சீக்கிரமாக அழைத்து வா.